Hi friends, good morning. Any thought for the day? Anger, கோபம் கோபம் பைபிள் அழகா ஒரு வார்த்தை இருக்கு. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சில் கோபம் குடிக்கொள்ளும். இப்போ கோவப்படுறீங்களா? நீங்க யாரு? மூடன். மூடன் இங்கிலீஷ்ல சொன்னா ஃபுல் பீப்புள், foolish people will keep anger in their heart. இந்த இருதயம் அன்பால நிறைஞ்சிருக்கணுங்க. அன்பு என்ன பண்ணாலும் அன்பால பண்ணணும். ஒருத்தவங்க நம்மள்ட்ட கோபமாக ஒரு வார்த்தையை பேசுகிறாங்கன்னா நம்ம அதை ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்ணால் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவம் வரும். இந்த ஒரு இடத்துல இந்த பொருள் வச்சுருக்கோம், காலையில் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல இல்லை கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது இந்த இடத்துல இல்லை, அதை யாராவது பத்திரமா தூக்கி அங்கே வச்சுருப்பாங்க. அது கேட்கும் போது சில டைம் நமக்கு கோவம் வரும். நான் வச்ச பொருளை வச்ச இடத்துல இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோவமாக ரியாக்ட் பண்ணுவோம். அவங்க அது நல்லதுக்காக தான் பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு நல்லதாக தெரியாது. அந்த கோவத்தோட அந்த இதில் இருக்கும்போது நம்ம அர்ஜென்ட்டாக தேடிட்டு இருப்போம். கோபம் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வரும். சில பேர் சொத்துக்காக, சில பேர் வந்து பணத்துக்காக, சில பேர் வந்து என்ன சொல்ல ரிலேஷன்ஷிப்பில் கோவம் வரும், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கோவம் வரும். சின்ன சின்ன விஷயங்கள், மச்சான் ஏன்டா ஃபோன் எடுக்கலன்னா கோவம் வரும். அவங்க என்ன வேலையில் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லீட்ஸ் டு ஆங்கர். அந்த அன்பை பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இடமே பெறாதுங்க. அன்பில் கோவம் வராது, அன்பில் கேரிங் வரும், அன்பில் எல்லாமே வருங்க. அன்பில் பொய் கூட வராது. அந்த கோவத்தை விட்டுட்டு அன்பை காமிப்போம். கோவப்படுறீங்கன்னா, யாரையாவது அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு ஹர்ட் ஆகும், ஆனால் உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு தெரியுமா? சப்போஸ் நீங்கள் பலத்தின் மிகுதினால் 80 வயசு வரைக்கும் உங்களோட ஆயுசு நாட்கள் வச்சுப்போம் சும்மா. அந்த 80க்கு முன்னாடி ஒரு கோவம் படுறீங்கன்னா, அது ரியாக்ட் பண்ணுறீங்கன்னா, அந்த 80 வந்து ஒரு 6 months 7 months கம்மியாகும். இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனால் கோவத்தால் நம்ம ஆயுசு நாட்கள் கொஞ்சம் கம்மியாகும். ப்ரெஷர் வரும். ப்ரெஷர்லாம் என்ன? டிபி ப்ரெஷர்னா நம்மளோட அதுக்கு தேவையில்லாமல் டேப்லெட்லாம் சாப்பிடுவோம். சில பேர் கோவத்துக்குன்னே டேப்லெட்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ கோவம்லாம் வேணாம். அன்பை கொடுப்போம், அன்பை திருப்பி வாங்குவோன்னு நினைக்க வேணாம். அன்பையே கொடுப்போம். அன்பு எதிர்பாராத இடத்துலேருந்து நமக்கு வரும். என் தேவன் அன்பானவர், அவரை போல அன்பாக இருக்க நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.